நேற்றைய தினம் விநியோகிக்கப்பட்ட 12,60,435 கிலோகிராம் அரிசியில் 6,44,960 கிலோகிராம் நாட்டரிசி காணப்படுகிறது. 1,08,975 கிலோகிராம் சம்பா அரிசியும் 5,06,500 கிலோகிராம் கீரி சம்பாவும் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள அரிசி ஆலைகள் தொடர்பில் கடந்த 10 தினங்களாக நுகர்வோர் சேவை அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். 10,000 தொன் வரையான அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சம்பா, கீரி சம்பா, நாட்டரிசி என்பன அவற்றில் காணப்படுகின்றன. பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள பாரிய அரிசி ஆலைகளில் நாளாந்தம் இவ்வாறான அரிசி தொகை சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனையை முன்னெடுத்த 4 பேருக்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தினூடாக 4 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு வர்த்தகருக்கு தலா 1 லட்சம் என தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு மேலதிகமாக விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாத 4 வர்த்தகர்களுக்கு 80,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. அரிசி பிரச்சினை தொடர்பில் அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாளைய தினம் முதலாவது அரிசி தொகை நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது எஸ்டிசி ஊடாக அரிசியை இறக்குமதி செய்வதற்காக 4 விலை மனுக்கள் ஆராய்ந்துள்ளோம். நாளைய தினம் 20,800க்கான ஒரு விலை மனு பூர்த்தி செய்யப்படும். முதலாவது விலை மனுக்கான 5,200க்கான முதலாவது விலை மனுக்குரிய அரிசி தொகை நாளைய தினம் கொண்டு வரப்பட உள்ளது. நீங்கள் குறிப்பிட்ட பல்வேறு பழைய கதைகள் உள்ளன. மக்களுக்கு சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் 3 தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளோம். 70,000 மெட்ரிக் டன் அரிசி கொண்டு வருவதற்கான தீர்மானத்தையே அமைச்சரணை முதலாவதாக மேற்கொண்டது. 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அரிசி இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டு தனியார் துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதனூடாக 25,000 முதல் 35,000 மெட்ரிக் டன் சந்தைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. மாலை வேளையில் 12,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் காணப்பட்டது. சந்தையில் விலை அதிகரிப்பை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு அவர்கள் செயற்பட்டனர். ஜனாதிபதி அதில் தலையிட்டு 3 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களிடமிருந்து அரிசியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்கள் நாளொன்றுக்கு சதோசவுக்கு 300 மெட்ரிக் டன்னும் சந்தைக்கு அவர்களிடமுள்ள அரிசியை விநியோகிக்கும் அளவையும் அதிகரித்துள்ளனர். அது தொடர்பான தகவல்களையும் வழங்க முடியும். நாளாந்தம் சந்தைக்கு அரிசியை விநியோகிக்கின்றனர். அரிசி தொடர்பான பற்றாக்குறை ஓரளவு இருக்கின்றது. அதற்கு தீர்வாகத்தான் உள்நாட்டில் ஆலை உரிமையாளர்களிடமுள்ள அரிசியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு 20ஆம் தேதி வரை இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது. அதற்கு மேலதிகமாக அமைச்சரவை ஊடாக 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய நாம் அனுமதி பெற்றுக்கொண்டோம். அதுதான் இந்த செயற்பாடு.